கவிதா, ஏ கவிதா. ரஞ்சிதமே ரஞ்சிதமே. யாரு பாது? அடியே ரஞ்சிதமே ரஞ்சிதமே. என்னது இதெல்லாம்? யாத்தாடி, ரமேஷ் நல்ல அளவோல டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டே வரானே. ரஞ்சிதமே ரஞ்சிதமே, பாட்டுல பூரா குடிக்கணுமே. ஹாய் மாமி, ஹாய் பொண்டாட்டி. என்னல இது கோலம்? அலங்கோலமா வந்திருக்க. பார்ட்டி பார்ட்டியா? ஆமா ரமேஷ், நான் பக்கத்து வீட்டு பாட்டிதான். என்ன மக்கா, வெயில் நேரத்துக்கு நல்ல அளவோல ஜூஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்க. பாட்டியோ, எங்க அம்மா தானே சொன்னாங்க என்ன குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு. அதான் இந்த கோலம். அட பாவி மனுஷா, குடியும் குடித்தனமா இருக்கணும்னு சொன்னதுக்கு இப்படி குடிகாரனாவே வந்திருக்காரு. ஓஹோ, ரமேஷ் குடியும் குடித்தனமா இருக்கானா? அது சரிதான். அதுக்குதான் சைடு டிஷா போண்டாவும் டீயையும் கேட்டானா? ஏ பாட்டியோ, என் வீட்டுக்காரர் போண்டாவும் கேட்கல, டீயும் கேட்கல. அவரு பொண்டாட்டியதான் போண்டாட்டின்னு சொன்னாரு. ஓஹோ, அப்படியா மேனகா? சே, எனக்கு தெரியாம போச்சா? உனக்கு நல்லா புரிஞ்சிருக்க. ஆமா பாட்டியோ, அவரு பொண்டாட்டி நான் தானே. அதனால அவரு பேசுறதெல்லாம் எனக்கு புரியதானே செய்யும். புரிஞ்சுதானே ஆவணும் உனக்கு. படுபாவி மனுஷ நல்லவரா இருந்தாரு, இப்ப குடியும் குடித்தரவுமா மாறுதேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி பகல்லே குடிச்சு போட்டு வந்துருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்கார. அதுவும் இந்த கிழவிக்கு முன்னாடி. இந்த கிழவி இன்னும் 10 நிமிஷத்துல ஊர் பூரா பரப்பி விடுவாங்கள. அப்ப சாயங்காலத்துக்கு மேல குடிச்சிட்டு வந்தா பரவாயில்லையா மம்மி? வாரியலே பியும் கேட்கப்பட்ட கேள்வியா பாரு. பகல்ல குடிச்சிட்டு வந்தா பிரச்சனையா, ராத்திரி குடிச்சிட்டு வந்தா பிரச்சனையான்னு. இல்ல யாமல நல்லா நல்லா இருந்த. இந்த பழக்கம் உனக்கு எப்படி வந்துச்சு? யார் கூட எல்லாம் சேர்ந்த? இங்க பாருமா, சும்மா என்ன கேள்வி கேட்கப்பட்ட வேலையெல்லாம் வச்சுக்கிடாத பத்துக்க. எவ்வளவு திமிர் இருந்தா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திமிரா பேசிக்கிட்டு இருக்க. ஏமா, கேள்வி கேட்கதெல்லாம் ஈஸி, அதுக்கு பதில் சொல்லதான் கஷ்டம். இங்க பாருல, உனக்கு அப்படியே காமெடியா பேசுறத நினைப்போ. முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க இருந்து வந்ததுல உனக்கு இந்த பழக்கம்? இந்த பழக்கத்துக்கு காரணமே நீங்க தான். அவன் தான் சொல்லுறானா, நீ அதை கேட்டுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்க? என்னமோ நான் கடையில போய் வாங்கி கொடுத்த மாதிரி அவன் கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். பாரு சுசீலாவா, மவளுக்கு நல்லா வாங்கி எடுத்து கொடுத்துக்கிட்டு மருமகிட்ட எப்படி நடிச்சு பேசுதான்னு. சரியான ஆளுதான். செய்யறதையும் செஞ்சுக்கிட்டு எங்க மருமக முன்னாடி நல்ல பேர் எடுக்கணும்ல, அதுக்கு மவளை போட்டு கேள்வி கேட்டு நடக்கா. நல்ல வேளை நம்ம வீட்டுக்கு போகாம இருந்தோம். வீட்டுக்கு போயிருந்தோம்னா எங்க நடக்கப்பட்ட கூத்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? அடுத்த வீட்டு விஷயம்னா மட்டும் சுசீலா நல்லா வக்கடையா உட்கார்ந்து பாடு பேசுவா. ஆனா அவ வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பாளா? நல்ல வேளை ரமேஷ் பாட்டு பாடிக்கிட்டே வந்தா. அதை கேட்டதுல நம்மளே திரும்பி பார்த்தோம். எத்தி பாத்து எல்லாத்தே ஏன் நிலைமைய கூறுகிட்டவன என்னல பேசிக்கிட்டு இருக்க? ஏன் மேல பழிய போடுத? உன் மேல இல்லம்மா, உங்க 2 பேரையும் தான் சொல்லுவேன். ஆஹா, அப்பா அம்மையும் பொண்டாட்டியும் தான் சேர்ந்து எடுத்து வாங்கி கொடுத்துருக்காளுவோ. இப்போ நல்ல பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளுவோ 2 பேரும். இனி என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிய? நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தானங்க தருவேன். இந்த குடி தண்ணியை நான் எங்க இருந்துங்க வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன்? மருமோளே, நீ சரியான ஆளுதான். என் மேல பழிய போட்ட. இப்ப நீ தானே என் மகனுக்கு வாங்கி கொடுத்துருக்க. இவ்வளவு நேரமா துணிய காய போடுறதோட 2 பேரும் நல்ல அளவோல பேசிக்கிட்டு இருந்தாலுவா. மாமியா மரும வச்சு அண்டா ஆரம்பிக்கி. நம்ம நல்ல 2 வேடிக்கை பார்க்கலாம். நான் காலையில இருந்து உங்க கூட தானே இருக்கேன். வீட்டு வேலை எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஏன் மேல இப்படி பழிய போடாதீங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா. இங்க பாருமா, இந்த பாட்டில நீங்க வாங்கி தந்தேன்னு நான் சொல்லவே இல்ல. இந்த பழக்கம் வர்றதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான் சொன்னேன். என்னல சொல்லுத? என்னங்க இப்படி சொல்லுதீங்க? நீங்க 2 பேரும் கேட்கப்பட்ட கேள்வியும் ஒரே கேள்விதான். அதுக்கு நானும் ஒரே பதில தான் சொல்ல போறேன், கேட்டுக்கிடுங்க. மருமவ அம்மா வீட்டுல இருந்து இங்க வந்துட்டானே, ஏமா நீயும் திமிரா இருக்க கூடாதுமா. எடி மேனகா, உனக்கும் அதே தான். மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற திமிர்ல இருக்க கூடாது பத்துக்க. எத்தே, நான் தெரிஞ்சுட்டேன். நான் நல்ல பிள்ளையா வந்திருக்கேன். இனி உங்க வீட்டு குடும்ப குத்து வழக்கா இருப்பேன்னு நீ எங்க அம்மா கிட்ட டயலாக்க விடுவ. இல்ல டயலாக்க ஏற்கனவே விட்டுருப்ப. அம்மா, அப்படிதானே சொல்லிக்கிட்டு இருந்தா காலையில. நான் தான் உங்க வீட்டு சென்னலோட பார்த்தேனே. ஏமா, நீயும் தான்
மருமவளை இனி உன்னை நான் மகா மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடுதேன். நீ எங்க வீட்டு கொலை விளக்கு குத்து விளக்கு அப்படி இப்படின்லாம் டயலாக் எல்லாம் விட்டுருப்ப. ஆமா போ, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தில டயலாக பேசிட்டு கிடந்தாலுவோ அந்த சத்தத்தை கேட்டுதானே நானே இங்க ஓடி வந்து என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பாத்துட்டு போலாம்னு. ஏன்னா யாமல நானே என் மருமகளும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சிருக்கோம். அதுல நீ எம்ல மண்ணள்ளி போடுத. இங்க பாருமா, நான் ஒன்னும் மண்ணள்ளி போடல. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி தான் டயலாக் விட்டுக்கிட்டு இருந்திய. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க சுய ரூபமே மாறிடுமே. அதுக்கப்புறம் அடுக்காலையில கிடந்து சண்டை போடுவிய, ஹாலில் கிடந்து சண்டை போடுவிய, கடைசியில நேரா தெருவுக்கு வந்துருவிய. தெருவுல கிடந்து மாமியார் மருமகளும் சண்டை போடுவிய. அத நம்ம தெருவே வேடிக்கை பார்க்கும். ஆமா, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்ததானே நாங்க தெருவிலே இருக்கோம். ஏங்க ஏங்க அப்படி சொல்லுவீங்க? இனி நானும் அத்தையும் சண்டையே போட மாட்டோம். நம்புங்க, நானும் அத்தையும் இனி சண்டையே போட மாட்டோம்னு உறுதி மொழியெல்லாம் எடுத்திருக்கோங்க. ஆமால, நானும் மறுபடியும் இன்னைக்கு காலையில நம்மள உறுதி மொழியெல்லாம் எடுத்தோம். இனி சண்டையே போட மாட்டோம்ல. இவளோ ரெண்டு என்னத்த சொல்லிட்டு கிடக்காளுவா? என்னத்தையே எடுத்தாவலாமா? எனக்கும் தெரியலையே, நானும் கீழே கிடந்து எடுத்திருப்பேனே. இங்க பாருமா, நீங்க ரெண்டு பேர் சொல்லதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அதையெல்லாம் நம்பி இனிமேலும் நான் முட்டாளா இருப்பேன்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாதீங்க. அப்படி போடல ரமேஷ். இனி இந்த வீட்டுல மாமியார் மர்மவ சண்டைன்னு ஒரு சத்தம் கேட்கப்படாது. மாமியார் மர்மோளம் வாசல்ல கிடந்து சண்டை போட்டு உருண்டோம், வாரியலால அடிச்சோம், மர்மோளை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படிங்கிற வேலையே இருக்கப்படாது இந்த வீட்டுல. வராது இல்ல, வரக்கூடாது. உங்க பையன் குடிச்சுட்டு எவ்வளவு கோவமா இருக்காருன்னு பாத்தீங்களா? ஆமா மருமகளே, நாம இவ்வளவு நாளா சண்டை போட்டு கிடந்த பத்தியா, அத மனசுல நினைச்சுக்கிட்டு தான் என் மாவன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கா. என்னங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பாடு பேசிக்கிட்டு இருக்கிய? இனி இந்த வீட்டுல சண்டை போடுற சத்தம் கேட்டு அப்புறம் பாட்டில் உடையிற சத்தம் தான் கேக்கும். ஜாக்கிரதை. யாருகிட்ட இனிமேலும் நான் யாருகிட்டையும் ஏமாறவும் மாட்டேன், முட்டாளா இருக்கவும் மாட்டேன். ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே. படுபாவி பைய எப்படி குடிச்சு போட்டு வீட்டுக்குள்ள போறா? ஏத்தடி பயமால இருக்கு. ஏத்தி நானே மனசு திருந்தி நல்ல பிள்ளையா வந்திருக்கு. இந்த நேரம் பார்த்து உங்க மகன் பண்ணத வேலையை பார்த்தேளா? வருத்தப்படாத மருமகளே, எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரமா சரியாயிரும். இவ்வளவு நாளா நாம ரெண்டு பேரும் சண்டையை போட்டு ஆட்டம் காட்டிட்டு இருந்தோம். இப்ப என் மகன் ஒரே ஒரு பாட்டில கொண்டு வந்து நம்ம கிட்ட எப்படி ஆட்டம் போட்டுட்டு போறான் பத்தியா? ஆமா, அவன் தான் எத்தனை நாளைக்கு அமைதியான நல்ல பிள்ளையா இருப்பான். அவன் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே நீங்க ரெண்டு பேரும் தானே. இங்க பாருங்கக்கா, எங்க வீட்டு பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும், எப்படி சரி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். என்னமோ நாங்க ரெண்டு பேரும் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எங்க மேல பழிய போட்டுட்டு இருக்கியா? ஆமா, உங்க வீட்டு பிரச்சனைக்கு நீங்க தானே காரணமா? அதான் உன் மகன் தெளிவா சொல்லிக்கிட்டு போறானே. என்னமோ நான் உன் மேல பழிய போட்ட மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா அம்மா, சாத்தாடி என்னாச்சு? வாரம் உமரமா இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். உமர் மவன் என்னைக்கு இல்லாத பழக்கமா இன்னைக்கு குடிச்சு போட்டு வந்திருக்கான். அதுவும் வீட்டுக்கு கையில பாட்டிலோட வந்திருக்கான். போய் அவங்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரியும். எடி பியாசம கடடி, நானே குத்து உயிரும் கொலை உயிருமா வந்திருக்கேன். உன் மவன் அதான் செல்ல மவன் இந்த தெரு முக்குல நின்னுகிட்டு இருந்த டீ கடையில அவன் குடிச்சு போட்டு வந்து என்ன தெருல கடந்து அடின்னு அடிச்சு போட்டாவிட்டி. என்ன சுப்பையா சொல்லுத? உன் மவன் உன்னை அடிச்சு போட்டானா? ஆமாக்கோ, நான் டீ கடையில நின்று டீ தாக்கா குடிச்சுக்கிட்டு இருந்தேன். என் மவன் என்ன அங்க தெருல போட்டு அடின்னு அடிச்சு என் கண்ணு மொழியெல்லாம் பிதுக்கி போட்டான் பாருங்கக்கா. படுபாவி பயலா, பெத்த அப்பனே இப்படி அடிச்சு போட்டானா? அதனாலதான்க்கா என்ன அடிச்சு போட்டா. வீட்டுல ஒரு நேரம் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. வீட்டுல மாமியா மருமவ தகராறு அப்படி இப்படின்னு கிடக்கு. நீரு எதுவும் கேட்க மாட்டேறான்னு என் மூக்கிலேயே மிதிச்சு போட்டாங்க. படுபாவி பயலே, என் புருஷனை எப்படி அடிச்சு போட்டிருக்கா? நானே நடக்க கழியாம நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கேன். நீ என்னடாண்டா மறுபடியும் உன் மவங்கிட்ட போய் கேளுன்னு சொல்லுதிய? என்ன உசுரோட பாக்குறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையாட்டி? நீங்க இப்படி அடி வாங்கிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியாதுலங்க. தெரிஞ்சுக்கட்டி, நல்லா தெரிஞ்சுக்க. இவ்வளவு நாளா மாமியா மருமவ சண்டைன்னு நம்ம வீட்டுல நடந்ததுனாலதான் டீ நான் இன்னைக்கு என் மவங்கையால அடிய வாங்கிட்டு வந்து நிக்க. இனிமேலாவது சண்டை போடாம அமைதியா இருங்கடி. எடி என் உயிர் இடி உங்க ரெண்டு பேரும் கையில தான் டீ இருக்கு. சண்டை போடாம தயவு செஞ்சு மாமியா மருமவும் ஒத்துமையா இருங்கடி. மீன் குழம்பு வச்சு திங்கணும், சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பொரிச்ச மீன்லாம் திங்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குடி. என் உயிரப்போ வைக்க கூடாதேட்டி. ஐயா எம்மா, தெருல வச்சு அடிச்சு மிதிச்சு துவைச்சு போட்டாட.
ஏத்தாடி இனி என் அவகிட்ட பேச்சே வச்சுக்கூட கூடாதும்மா. என்ன கோவக்காரனா மாறிட்டா. வேண்டியதான் இவ 2 பேருக்கும் இது தேவைதான். ஆமா இவளோ 2 பேரும் பண்ணத வேலைக்கு மவங்காரன் கோவக்காரனா மாறாம கோம்ப பயலாவ மாறுவான். இங்க பாருங்கக்கா, வீட்டை பார்த்து போயிருங்க பாத்துடுங்க. சும்மா இங்க நின்னுக்கிட்டு வெட்டி நேயம் பேசிட்டு இருக்காதீங்க. என்ன சுசீலா அப்படியே கோவமா பேச மாதிரி பேசுத? உங்க 2 பேரும் லட்சணம் தான் தெரியுதே. இன்னைக்கு உன் மவங்காரங்கிட்ட சொல்லிட்டேன், நானும் என் மருமகளும் ஒத்துமையா இருப்போம்னு. விடுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டுல கிடப்பிய. இங்க பாருங்க பாட்டியோ, நாங்க சண்டை போடுறதும் சண்டை போடாம இருக்கோம். அத பத்தி எல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்ல. எம்மாடி மேனகா, ரொம்ப ஓவரா பேசாத. என்ன நீங்க 2 பேரும் வீட்ல கிடந்து சண்டை போடுறது எல்லாம் அக்கம் பக்கத்துல கேட்கதானே செய்யுது. அப்ப அக்கம் பக்கத்துல இருந்து 4 பேர் வந்து கேட்கதானே செய்வாவோ? இனி சண்டை போடும்போது காதுல கேட்டுச்சுனா காதை மூடிட்டு வீட்ல இருங்க. அதானே? என்னமா நீ உன் மருமகளும் சண்டை போடாத மாதிரி எங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு சுசிலா, இப்ப நான் தான வாங்கிட்டு இருந்த பாடு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பத்தி மட்டும் பேசு, என் மருமகளை பத்தி எல்லாம் பேசி வச்சுக்கிடாத. உனக்கு மட்டும் கோவம் வருதுலக்கா, அதே மாதிரி தான் எனக்கும். மருமவா நேத்து குழம்பு வச்சிருக்கா, ரசம் கணக்க வச்சிருக்கா. ரசத்துல விஷத்தை கலந்துருப்பாளா என்னமோ ஏதோ தெரியல. சுசிலா நீ என்கிட்ட தானே நின்னு பேசிட்டு கிடந்திய நேத்து. இப்ப என்னடானா என்னமோ உங்க மருமவ உங்களுக்கு வசதி மாதிரி பேசிட்டு இருக்கியா? அது எங்க வீட்டு விஷயம். நானும் என் மருமகளும் சண்டை போடுவோம், சண்டை போடாம இருப்போம். அது உனக்கு என்ன? இப்ப வலிக்கு வந்தேல, உங்க வீட்டு விஷயம் உங்க பிரச்சனைன்னு சொல்லுதேல்ல, அதே மாதிரிதான் இதுவும் எங்க வீட்டு விஷயம் எங்க பிரச்சனை. நீங்க இதுல தலையிட வேண்டிய அவசியமே இல்ல. அது வந்து என்னைய நீ ஏத்து பேசுறியே நீ? என்னக்கா என் மருமக கிட்ட சத்தம் மட்டும் பேசுற? உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா? சுசிலா நீயுமா இப்படி பேசுற? அப்படித்தான் பேசுவோம். மரியாதை அங்க இருந்து கிளம்பிருங்க. இல்லன்னு வச்சுக்கிடுங்க, என் கையில வச்சிருக்கப்பட்ட பக்கெட்டால உங்க நடு மண்டையில தேங்காய் உடைக்க மாதிரி பக்கெட்டை உடைச்சு போடுவேன், ஜாக்கிரதை. என்னடி சொன்ன? என் நடு மண்டையில பக்கெட்டை வச்சு அடிச்சு உடைச்சு போடுவியா? ஆமா, என் மருமவ அப்படிதான் சொன்னா. வேணும்னா செஞ்சு காட்டுட்டுமாக்கா? யாத்தாடி, மாமியார் மருமகளும் சண்டை போடுவோம் வேடிக்கை பார்க்கலான்னு வந்தா 2 பேரும் ஒண்ணு கூடி நம்ம மண்டையை உடைச்சு போடுவாளோ உங்களுக்கு? ஏற்கனவே பாலைவனமா இருக்கப்பட்ட என் வழுக்க மண்டைய 2 பேருமா சேர்ந்து உடைச்சி தாறு மாறு தக்காளி சோறாக்கி விடுவாளோ உங்களுக்கு? கவிதா, கவிதா, மருமகளா, பக்கத்து வீட்டு சுசிலா என்ன பக்கெட்டை தூக்கிட்டு அடிக்க வாராடி. என்ன மருமகளா, நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா என் மவன் இப்படி நிலைமை மாறி வந்திருக்கானே. ஏத்தே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை நல்லபடியா பாத்துக்கிட வேண்டிய கடமை என் கடமை. அதே மாதிரி நம்ம வீட்டு பிரச்சனையும் சரி பண்ண வேண்டிய கடமையும் என் கடமை தான். இதே வாங்கத்தே போவோம். வெள்ளந்தியா இருந்த என் மவே இப்படி மாறுவான்னு நான் கடவுளை கூட நினைக்கலையே. சோதனை மேல் சோதனை நம்ம வீட்டுக்கு வருகுதையா சாமி. ஏன்னா எப்படிலாம் உனக்கு இப்படி எல்லாம் ஐடியா தோணுச்சு? பின்ன என்னப்பா, வீட்டுல நிம்மதியா ஒரு நேரம் கூட இருக்க முடியல. இப்படியே என் வாழ்க்கை கழிஞ்சிருமோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? அதனாலதான் இந்த ஐடியா வந்துச்சு. எப்படிப்பா என் நடிப்பு? சூப்பர்ல மாவடா. உன் நடிப்பை கண்டு நானே மெய் மறந்து போயில நின்னு ரசிச்சுக்கிட்டு நின்னேன். எப்பா உங்க நடிப்பும் டாப்பு டக்கரு. ஆமல நீ சொல்லி தந்த டயலாக்கா ஒண்ணு கூட அச்சு அசலு மாறாம சொல்லிவிட்டோம்ல. உன் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் முழிச்ச முழிய பாக்கணுமே. எப்பா உன் நடிப்பும் சூப்பரு, உன் கெட்டப்பும் சூப்பரு. 10 ரூபாய்க்கு பேண்டேஜ் வாங்கி தலையில போட்டுக்கிட்டோம்ல. எப்படி என் நடிப்பு? அத சொன்னோம்ல டாப்பு டக்கர்னு. எத்தனை நாளைக்கு தான் இவன் 2 பேரும் சண்டையை பாத்துக்கிட்டு இருக்கா? அதனால பாதிக்கப்பட்டது நம்ம 2 பேரும் தானே. நான் குடிச்சு போட்டு கோமா வந்து எல்லாம் பேசுறேன்னு 2 பேருமே நம்பிட்டாவோ. இனி மாமியா மர்ம பிரச்சனை நம்ம வீட்டுல இருக்கவே இருக்காதுப்பா. ஆமா உன் நடிப்பு அப்படிலாம் இருந்துச்சு. உன் நடிப்பை பார்த்து 2 பேரும் கெதிகலங்கி போயிட்டாவோ, நடுநடங்கி போயெல்லாம் நிக்காவோ. எப்படியோ இனிமேலாவது என்ன பார்த்து 2 பேரும் பயந்து போயிருப்பாவல்ல. எது எப்படியோ இனிமேலாவது நம்ம வீடு சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா இருக்கும்னு நினைக்க. என்னப்பா நினைக்கங்க, இனி அமைதியா தான் இருக்கும். மாமியார் மருமகளும் சண்டை போட மாட்டாவோ. நானும் பொட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு இனி எங்க மாமியார் வீட்டுக்கு போவாண்டாம். இனி நிம்மதியா என் வீட்டுல இருப்பேன். அதுக்கு தானே இந்த நடிப்பெல்லாம். தலையில பேண்டேஜ் எல்லாம் போட்டு ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ஃப்ரெஷ்ஷா சர்பத்து போட்டு கொண்டாட்டா. இவ்வளவு நேரமா பாட்டில்ல சர்பத்தை கலக்கி குடிச்சதுன்னு ஆட்டம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருந்த. போமக்கா போய் எனக்கும் நல்ல சில்லுன்னு சர்பத்தை போட்டு கொண்டுட்டு வா. வெயிலுக்கு நல்ல எதமா இருக்கும்ல. சரிப்பா. என் பொண்டாட்டியும் எங்க அம்மாவையும் சமாளிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. ஹலோ
இல்ல முடியவே முடியாது. என்னால எங்கேயும் போக முடியாது. இங்க பாரு மச்சான், நமக்குள்ள 1008 விஷயம் பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை மச்சாங்கிறத மட்டும் மறக்கவே இல்ல. இங்க பாரு, இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கே, இந்த பேச்சை இத்தோட நிப்பாட்டு. நீ இத பத்தி நீ திரும்பவும் பேசணும்னு வச்சுக்க, அப்புறம் மாமா மச்சாங்கிற உறவே இல்லாம போயிரும். ஜாக்கிரதை பத்துக்க. என்ன இவன் யாருகிட்ட கோவமா பேசிக்கிட்டு இருக்கான்? இல்ல போன வையி. அட வையின்னு சொல்லுதாங்களா? சே, மனுஷன் நிம்மதியாவே இருக்க முடியல, ஒரே டென்ஷன். இல்ல ரமேஷ், யார்கிட்ட இவ்வளவு கோவமா பேசுத? என் சின்ராஸ் மச்சாங்கிட்ட தான்ப்பா. இல்ல மருமகிட்ட இப்படி கோவமா பேசலாமல? எப்ப நீ பேசாம இருப்பா? என் மாப்பிள்ள, உனக்கும் என் தங்கச்சிக்கும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு நான் ஏற்பாடு பண்ணுதேன். சீக்கிரமா பொட்டி படுக்கையெல்லாம் கெட்டிக்கிட்டு ரெடியா இருன்னு என் மச்சான் சொல்லுதான்ப்பா. இல்ல நல்ல விஷயம் தானல, அதுக்கு எதுக்குல கோவப்படுத? உன் மச்சான் எவ்வளவு பொறுப்பா ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லுதான். இல்ல சரின்னு போன் பண்ணி சொல்லல, நானும் உங்க அம்மையும் வாரோம். எப்ப என்ன பண்ணி அறிவு கட்டுறதமா பேசிக்கிட்டு இருக்க? ஹனிமூனுக்கு நீயும் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன்னா இங்க அடிக்கப்பட்ட வெயிலுக்கு நம்ம ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போனா கொஞ்சம் குழுன்னு இருக்கலாம்ல, அதுக்குதான் சொல்லுது. இங்க பாருப்பா, வாயை மூடிட்டு பேசாம இருந்துருப்பதுக்க. நல்ல குழுன்னு இருக்கும். உன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா இல்லையோ, ஆனா என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்பா. இவ கூட நான் ஹனிமூனுக்கு போனேன்னு வச்சுக்க, அப்புறம் இவ்வளவு நேரமா நான் போட்ட நடிப்பெல்லாம் தண்டவாளம் ஏறிடும். என்ன அடி நான் அடிச்சு மிதிச்சு துவச்சிருவாப்பா. அதுக்குதானே நானும் உங்க அம்மையும் கூட வரோம்னு சொல்லுதோம்ல. ஆமா, இவ்வளவு நாளும் என் கூட தான் நீங்க 2 பேரும் இருந்திய. ஆனா என் பொண்டாட்டி என்ன அடிச்சு மிதிச்சு துவைச்சால, நீ பாத்துக்கிட்டு தானப்பா இருந்த. நீ என்னைக்காவது தடுத்து நிறுத்தினியாப்பா? இப்பதான் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நடிப்பை போட்டு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராம வீட்டையே அமைதி பூங்காவா மாத்தலாம்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அவசரப்பட்டு எதையும் சொல்லி எடுத்து குட்டைய குழப்பி போடாதப்பா. இனி ஹனிமூனுங்கிற வார்த்தையே என் காதால கேட்கவே கூடாதுப்பா. சொல்லிவிட்டேன். ஆமா. யாருகிட்ட? அவன் சொல்லதும் சரிதானே. நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன நடிப்பை போட்டிருக்கேன். நடிப்பு வீணாயிடக்கூடாதுல்ல. யாத்தாடி சுசீலா வர மாதிரி இருக்கு. ஐயா எம்மா, என் மவன் குடிச்சு போட்டு என்ன அடிச்சு போட்டானே. என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் நான் வர விட மாட்டேன். அதுலயும் முக்கியமா எங்க மாமியாருக்கு சூப்பு நல்லாதான் இருக்கு, அப்போ குழம்பும் நல்லாதான் இருக்கு. கடவுளே, என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம என் மாமியாரை காப்பாத்து. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம கை பக்குவமும் நல்லாதான் இருக்கு. சூப்பு என்ன ருசியா இருக்குமா. சரி, இப்படி கண்ணீரை வடிச்சு கண்ணீர் துளிகள் சூப்புல சிந்துச்சுன்னா அப்புறம் உப்பாயிரும். அதனால கொஞ்சம் சந்தோஷமா சூப்பை குடிப்போம். என்ன அட்டகாசமான ருசி, அரு சுவையான ருசி, அருமையான சிக்கன் சூப்பு. அப்பாடா, என்ன ருசி, என்ன ருசி. யாத்தாடி, செவ்வாய்க்கிழமை அதுவுமா எந்த வீட்லயும் இறைச்சி கறி செய்தாவல, என்ன வாசம் அடிக்கி. குழம்பு கொதிக்கிற வாசம் என் மூக்க தொலைக்க. சுடுச்சோறு போட்டு இறைச்சி கறி வச்சு தின்னா என்ன ருசியா இருக்கும். ஏ அப்பா, என்ன மனம் மணக்குது. கண்டுபிடிச்சேன் சிக்கன் குழம்ப கண்டுபிடிச்சேன். நாம தெருவுல வரும்போது ஒரு மனம் வந்துச்சே, அதே மனம். எப்ப தக தகன்னு கொதிக்குதா சிக்கன் குழம்பு. ஆமா, குழம்ப பார்த்தோம், ஆனா இது யார் வீடுன்னு பாக்கலையே. ஆஹா, 4 முடி. ஆமா, இது கீதா வீடு தானே. என்ன ஒரு ஆச்சரியம், வாசல்ல அடுப்பு கூட்டி குழம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் செவ்வாய்க்கிழமை, அதுவுமா கறி குழம்பு. ருசி சூப்பரான ருசி. ஆத்தாடி, நான் பார்த்தது கனவா இல்லனா நிஜமா? கீதா குழம்பு வைக்காளா? இவ வீடு விடா ஏறி இறங்கி சோறு குழம்பு எல்லாம் வாங்கி திம்பா. இன்னைக்கு என்னடா வீட்டு வாசல்ல அடுப்பு கூட்டி குழம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா. நான் கூட இவ எங்க வீட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சோறு வாங்க வருவான்னு நேத்துக்குள்ள பழைய சோத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கனே. ஆனா இவ என்னடா சிக்கன் குழம்பு அடுப்புல கொதிக்க விட்டுருக்கா. கையில லெக் பீஸ் சூப்பை வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே இது அதிசயம், ஆச்சரியம். ஓஹோ, அதுதான் சங்கதியா? அதானே பார்த்தேன். மாமியாக்காரி வீட்ல இல்ல. எங்க வீட்டு பக்கத்துல கோமதி அக்கா வீட்ல உட்கார்ந்து கிரிஜாக்கா பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ. அதனாலதான் இவங்க உட்கார்ந்துகிட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காளா. குழம்பு இப்ப மட்டும் அவளுக்கு வக்கடையா செஞ்சு திங்கிறதுக்கு தெரியுது. ஆனா மாமியாக்காரி வீட்டுக்கு வந்தா மட்டும் ஒரு வேலையும் இவ செய்யறது இல்ல. வீடு வீடா போய் வாசில குழம்பு வாங்கில தின்னுகிட்டு கிடந்தா. இருட்டி ரசிச்சு ருசிச்சு சூப்பையா குடிச்சுக்கிட்டு இருக்க சூப்பு.
ஆப்பு வைக்க போறேன் பாருடி. கறி குழம்பு வச்சு திங்கலாமா? அதுவும் செவ்வாய்க்கிழமை அதுவுமா? தினமும் என் வீட்டுல வந்து உள்ளியும் பழைய கஞ்சியும் வாங்கி குடிப்பாள. ஒரு வார்த்தை ஏ கமலாக்கா என் மாமியார் வீட்டுல இல்ல, அதனால நான் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன்க்கா, ஒரு நேரம் வந்து சாப்பிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டாளா? இருட்டி நாலு முடி சூப்பர் மடக்கு மடக்குனா குடிக்க. இரு உன் மாமியாரியை வச்சு உன் மண்டைய பொழந்துருதேன் பாருட்டி. சூப்பு என்ன ருசி. பரவாயில்ல கிரிஜா, 100 ரூபா தானே, அடுத்த வாரம் தந்தா போதும். நீ என்ன 100 ரூபாயை வாங்கிக்கிட்டு ஊரை விட்டா ஓடிட போற? அதுக்குள்ள கோமதியக்கா, நேற்றுக்கு மத்தியானம் வரைக்கும் 100 ரூபாய் என் கையில தான் வச்சிருந்தேன் பாத்துருங்க. உங்களுக்கு தரணுமே தான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா அந்த சாயங்காலம் வாரக்காரன் வந்தானே, அவன்கிட்ட கொடுத்துட்டேன் பாத்துருங்க. நீங்க நேற்றுக்கு மத்தியானம் உங்க வீட்டுல இல்ல இல்ல? ஆமா கிரிஜா, முந்தானத்து மத்தியானம் போலவே என் மவா வீட்டுக்கு கிளம்பி போனோம் பத்துக்க. நானும் கருக்களோட வீட்டுக்கு வந்துடலாம்னு தான் இருந்தேன். ஆனா என் பேரன் பேத்தியெல்லாம் என்ன வீட்டுக்கு விடவே இல்லை பத்துக்க. என் பையன் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆச்சி நீ இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல தான் இருக்கணும், நீ நாளைக்கு தான் போகணும்னு ஒரே ஆடம். சரி சின்ன பிள்ளைகளும் ஆசைப்படுதுன்னு நானும் நேற்றுக்கு பூரா இருந்துட்டு நேற்றுக்கு ராத்திரி தான் வந்தேன் பத்துக்க வீட்டுக்கு. பேரன் பேத்தி எல்லாம் நல்லா இருக்காவளா? ஆமா கிரிஜா, பேரன் பேத்தி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காவோ. இன்னும் பரிச்சை லீவ் விடுவாவுல்ல, அப்ப அங்க வீட்டுக்கு வாரேன்னு சொல்லி இருக்காவோ. அப்படியாக்கா? சரி சரி, பள்ளியிடம் படிக்கப்பட்ட பிள்ளைகளுவோ பரிச்சை லீவ் விட்டாதான் ஆச்சி வீட்டுக்கெல்லாம் வருவாவோ. ஆமா கிரிஜா, உன் மகன் சம்பாதிக்காமல அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் ரூபாய வாங்கி சேர்த்து எடுத்து வச்சு ஒரு இடத்த கடத்த வாங்கப்படாதா? இப்படி வாழ்நாள் பூரா வாடகை வீட்லயே கழிச்சிடலாம்னு பாக்கியோ? எனக்கும் ஆசைதான்க்கா, ஒரு இடத்த கடத்த வாங்கி நமக்குன்னு ஒரு சின்ன குடிசையை போட்டு சொந்தமா இருந்துக்கிடலாம்னு. ஆனா எங்க நடக்கு? என் மகன் சம்பாதிச்சு கொண்டு வரது எல்லாம் வாடகை கொடுக்கறதுக்கும் வயிற்றுக்கும் வாய்க்குமே சரியா இருக்கு. இதுல எங்கன போட்டு ரூபாயை கொண்டு சேர்த்து நான் இடத்த வாங்குறது, அதுல வீட்டை கெட்டுது. 2 வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கினேன், அதையே என்னால திரும்ப கொடுக்க முடியலன்னு உங்ககிட்ட இப்ப வந்து நின்று பேசிக்கிட்டு நிக்கேன். நான் என்னத்துக்கா செய்வேன்? கையில இருந்த ரூபாயை வச்சு ஒரு ரசத்தையும் துவையிலையும் தான் வச்சுட்டு வந்திருக்கேன். என்னக்கா செய்ய? என் நிலைமை இப்படி ஆயிருக்குல்ல. என்னது ரசமும் துவையலுமா? அங்க மர்மோ வாசல்ல உட்காந்துக்கிட்டு சிக்கன் குழம்ப தர தரன்னு கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்கா? ஏ கிரிஜா, எங்க வீட்டுல சாம்பார் வச்சிருக்கேன், கொண்டுட்டு போறியா? இல்லக்கா பரவாயில்ல, ரசமும் துவையலுமாம்ல. மாமியார் மருமோன்னு என்ன நடிப்பு நடிக்காவோ? ஏ கிரிஜாக்கா, அட வா கமலா. ஏ கமலா, பைப்ல உங்க வீட்டு கூட 2 குடம் இருந்து பத்துக்க. நான் தான் தண்ணி பிடிச்சு வச்சுட்டு வந்தேன், நீ எடுத்துட்டு வந்துட்டியா? ஏக்கா ஆமா ஆமா, குடத்தெல்லாம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா கோமதி அக்கா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தியா? உங்க வீட்டுல இன்னைக்கு ரசமும் துவையலுமா? ஆமா கமலா, காய்கறி வாங்க பைசா இல்லையா, அந்தால ரசமும் துவையலையும் வச்சேன். அதைத்தான் அந்த அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்லா பேசியக்கா, நீங்க சொல்லதையெல்லாம் கோமதி அக்கா வேணா நம்புவாவோ, ஆனா நான் ஒரு காலமும் நம்ப மாட்டேன். ஏன் கமலா என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ வீட்டுல வச்ச குழம்ப பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா, இதுக்கு போய் நீ என்னத்த நம்புவேன் நம்ப மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஏ கோமதி அக்கா, இந்த கிரிஜாக்கா உங்ககிட்ட நல்லா போய் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. என்ன கமலா சொல்லுத? நான் போய் சொல்லுதேனா? ஆமா நீங்க போய் தானே சொல்லுவீங்க. காய்கறி வாங்க பைசா இல்லையா, அதனால ரசமும் துவையலையும் வச்சாவலாம். யாருக்கு காதுல பூவை சுத்துதிய? என்ன கமலா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? ஏன் கமலா என்னத்த பேசிக்கிட்டு இருக்க நீ? அட ஆமாக்கா, என் 2 கண்ணால அவ வீட்டு வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டு வரேன். அப்படி என்னத்த பார்த்த? என்னத்த பார்த்தனா? இவங்க மருமக அதான் கீதா இருக்கல்ல, கீதா வீட்டு வாசல்ல வச்சு அடுப்ப கூட்டி சிக்கன் குழம்புலாம் வச்சிட்டு கிடக்கா. என்னது என் வீட்டு வாசல்ல கறி குழம்பு வச்சிட்டு இருக்காளா? ஆமாங்க, என்னமா அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிய? கோமதி அக்கா கிட்ட 100 ரூபாய் கொடுக்க முடியலங்கிறதுக்காக வேணுக்கும்னே ரசமும் துவையலையும் வச்சேன்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிய? கீதா வாசல்ல உட்கார்ந்து அடுப்ப கூட்டி கறி குழம்பு வச்சிட்டு இருக்கா, அது உங்களுக்கு தெரியாமலா இருக்கும்? ஏ கமலா என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்க? என் மருமவ யார் வீட்லயே போய் பாடு பேசல போனா? ஆமா பாடு பேச போனா. அங்க வாசல்ல உட்கார்ந்துகிட்டு நல்ல கம கமன்னு தல தலன்னு கொதிக்கிற மாதிரி குழம்பு வச்சிட்டு இருக்கா. உங்க மருமக என்னடான்னா அங்க கறி குழம்பு வச்சிட்டு இருக்கா, நீங்க என்னடான்னா கோமதி அக்கா கிட்ட வந்து நின்னுக்கிட்டு 10 பைசா இல்லன்னு பஞ்சப்பட்ட பாடிட்டு கிடக்கிய. ஏ கமலா நீ என்ன பேசுறே எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. புரியாதுக்கா, உங்களுக்கு புரியாது. போய் உங்க வீட்டு வாசல்ல போய் பாருங்க. மாமியார் மருமக அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன நடிப்பு நடிக்காவம்மா. 2 பேரும் நடிச்சு நடிச்சு ஊரை ஏமாத்திட்டு கிடக்காவோ. மகன் சம்பாதிச்சு கொண்டு வர பைசா எல்லாத்தையும் கையில வாங்கி வச்சு சேர்த்து சேர்த்து வைக்கிது. இங்க வந்து நின்னுக்கிட்டு 10 பைசா இல்ல 5 பைசா இல்லன்னு பஞ்ச பாட்டு பாட வேண்டியது. யாருக்கு காதை குத்துதாவோ? ஏ கிரிஜா, இந்த கமலை என்னத்த சொல்லிட்டு போறா? ஏக்கா அதுதான்க்கா எனக்கும் ஒண்ணும் புரியல. உங்ககிட்ட வாங்கின 100 ரூபாயை தரக்கூடாதுன்னு இல்லக்கா, உண்மையிலேயே என்கிட்ட ரூபாய் இல்லக்கா, அதுதான்க்கா உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். அத
அதெல்லாம் விடு. அதான் நான் சொல்லிட்டோம்ல, அடுத்த வாரம் 100 ரூபாய் தந்தா போதும்னு. வா மருமவங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கானே போய் பாப்போம் வா. ஆமாக்கா, இந்த கமலா வேற என்னத்தலாமோ சொல்லிட்டு போறாளா, வீட்டை பூட்டிட்டுலாம் வந்து. பரவாயில்ல கிரிஜா, 100 ரூபாய் தானே, அடுத்த வாரம் தந்தா போதும். நீ என்ன 100 ரூபாயை வாங்கிக்கிட்டு ஊரை விட்டா ஓடிட போற? கிரிஜாக்கா பாத்தேல்ல, அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சேல. என்ன இது? ஏ கோமதிக்கா, என்ன கமலா இப்படி சொல்லுதான்னு என்கிட்ட கேட்டேல்ல, நீங்களும் நல்லா வந்து பாருங்க இங்க என்ன நடக்குன்னு. அட ஆமா, கமலா சொன்னது நெசம்தான். வாசல்ல கறி குழம்பு நல்ல தரன்னு கொதிச்சிட்டு கிடக்க. திமிரு பிடிச்சவா, காலையில 5 ரூபாய் இருந்த தாட்டி ரசத்துல போடுறதுக்கு கொத்தமல்லி கீரை வாங்கணும்னு கேட்டதுக்கு என்கிட்ட 5 பைசா கூட இல்லன்னு சொன்னா. இப்ப என்னடான்னா கறி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கா. கீதா எது அடியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி வீட்டு வாசல்ல கறி குழம்பு வச்சிட்டு கிடப்ப? எது அது வந்து சிலிண்டர் தீந்து போயிட்டே, அதனால வந்து வாசல்ல அடுப்பு கூட்டி குழம்பு வச்சிட்டு இருக்கே. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேச வெட்டி நீ? என்னடி இப்படி சொல்றியா? நீங்க கேட்ட கேள்விக்கு தானே நான் கரெக்ட்டான பதில சொன்னேன். ஆமா சொன்ன, அப்படியே பதில சொன்ன. காலையில 5 ரூபாய் கொத்தமல்லி கீரை வாங்குறதுக்கு தாட்டி கேட்டதுக்கு என்கிட்ட 5 பைசா கூட இல்லன்னா, இப்ப மட்டும் எப்படி உனக்கு கறி குழம்பு செய்யறதுக்கு மட்டும் ரூபா வந்துச்சு? இது கறி குழம்பு பண்ணதுக்கு கோழி கறி இருந்தா போதுமது. கேட்ட கேள்விக்கு எவ்வளவு திமிரா பதில் சொல்றடி நீ? எவ வீட்ல இருந்து கள வாங்கிட்டு வந்த கோழிய? அப்படி கேளுங்கக்கா, உங்க மருமகளுக்கு தான் வாசில திங்கிறதுக்கு பிடிக்கும், அடுத்த வீட்டு கோழி அடிச்சு குழம்பு வச்சு திங்கிறதுக்கு பிடிக்குமே. ஏக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் சொல்லுவீங்க? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுடி. ஏதே கோவப்படாதீங்க, நான் நல்ல மனசோட ஒரு நல்ல காரியம் தான் பண்ணிருக்கேன். அதுவும் நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு சங்கடமும் வந்துட கூடாதுன்னு தான் அந்த காரியம் பண்ணினேன். என்னடி உளறிட்டு கிடக்க? ஏதே நீங்க கோவப்படாதல எனக்கு புரியுது. நான் ஒத்தையில திங்கிறதுக்கு இந்த கறி குழம்பு செய்யலதே. நம்ம வீட்டு கஷ்டத்தை எல்லாம் சரி பண்றதுக்கும் நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் அண்டிர கூடாதுன்னு தான் நான் இந்த காரியத்தை பண்ணினேன். அதுலயும் குறிப்பா உங்க ஆரோக்கியத்தை கவனத்துல வச்சுக்கிட்டு தான் நான் அந்த காரியத்தை பண்ணினேன். என்னடி சொல்லுத? ஏதே என்ன நடந்துச்சுதா? என்ன வெயில் அடிக்கம்மா, மார்ச் மாசமே வெயில் மண்டைய புழக்கு, இனி ஏப்ரல் மே மாசத்துல அவ்வளவுதான். யாத்தாடி வெயில் சூட்டுல கருகி போயிருவோம் போலுக்க. என்ன வயித்துல லேசா கடமுடான்னு சத்தம் வருது? ஓஹோ, வயிறு பசிக்கு அந்த நேரத்துக்கு சட்டுன்னு வயித்துல அலாரம் அடிக்க. சுட்டரிக்கும் சூரியன் இருக்கும் இந்த நேரத்தில் பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் சின்ன உள்ளியும் வைத்து குடித்தால்தான் என் வயிறு குளுமையாகும். இந்த நேரத்தில் சரியாக நாம் கமலாக்கா வீட்டு வாசலில் இருப்பது என்ன சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. கமலாக்கா எனக்காக பழைய கஞ்சியை எடுத்து வச்சிருப்பாவோ, போய் வாங்கி குடிப்போம். ஆமா, மாட்டுக்கு கூட அந்த பழைய கஞ்சியை ஊத்தாம உனக்குன்னு தானே எடுத்து வச்சிருந்தேன். ஆமா கமலாக்கா, உங்க நல்ல மனசு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த நேரத்துல என்ன தட்டி சொல்ல வர? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அப்பதான் உங்க மருமகளோட நல்ல மனசு உங்களுக்கு புரியும். நல்ல மனசாமல என்னத்தையோ சொல்ல வராளா? அந்த நேரத்துல எங்க இருந்து வந்ததுனே தெரியல. மரணம்னு சொல்லுவாங்களே, இப்ப என்னடா என் தலையில சேவல் வந்து கொத்திட்டு போயிட்டே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் குலத்தை காக்கணுமே, என் குடும்பம் செழிக்கணுமே, என் குடும்பத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துற கூடாது. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வயசான என் மாமியாரை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். என் மாமியாரை மரணம் நெருங்காதபடி அவங்கள நான் காப்பாத்துவேன். இதுதான் நடந்துச்சு. என்னடி நீ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? தலையில கோழி கொத்துறதுனால உங்களுக்கு மரணம் வந்துட கூடாதுல, அதனாலதான் அந்த கோழிக்கு மரணத்தை பரிசா தந்துட்டேன். என்னடி சொல்லுத? அப்படின்னா என் தலையில கொத்துற கோழி தான் இப்ப குழம்பா கொதிக்குது. அடி பாதவதி, என்ன காரியம் பண்ணிவிட்டடி நீ? எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் இப்படி பண்ணுனே. சரியான கிறுக்கு பிடிச்சவா, கோழி தலையில கொத்திச்சேன்னு கோழியை வெட்டி குழம்பாக்கி போட்டாளா? என்னது உங்க நல்லதுக்காக பண்ணினேன்னு சொன்னா இப்படி நான் அடிச்சு பாட்டியா? பாருங்க மக்களே, நல்லது பண்ணினா இதுதான் கிடைக்கும். இதுக்கு பேரு தான் மாமியார் கொடுமை. வாயை மூடிடி, வாயை உடைச்சிரும் பாத்துக்க. என்னமா பெரிய நல்ல காரியம் பண்ணின
இன்னைக்கு வயித்தால போக உனக்கு ஏது எடுக்க ஏத்தே இப்படி எல்லாம் என்ன ஏசாதீதே என்னதே சொல்லுதியா ஈர மண்ணோ தேறு புழுதியும் கோமதிக்கா வீட்டுக்கு போவோமேனு கமலா வீட்டோட தான் போனேன் அங்கதான் டீ நான் வளர்த்த கோழி நின்னு மேய்ச்சிட்டு இருந்தே சரி அத நம்ம வீட்டு பக்கமா ஓட்டி விடுவோமே நான் தான் டீ விரட்டுனே நான் விரட்டுல அந்த கோழி உன் தலை மேல வந்து நின்னு கொத்தி இருக்கு நீ என்னடா அத வெட்டி குழம்பு வச்சிருக்கிய நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி அட கூறு கட்டவளா தான் வீட்டு கோழிய கூட அவளுக்கு அடையாளம் தெரியல அவளுக்கு எப்படி தெரியும் வீடு விடா வாசல குழம்பு வாங்கி திங்கப்பட்டவளுக்கு வீட்ல என்ன பொருள் இருக்கு யாது பொருள் இருக்கு யாரு இருக்கான்னு கூட அடையாளம் தெரியும் ஐயோ அப்ப அது நம்ம வீட்டு கோழியா வாசல கோழி கிடைச்சதுல குழம்பு வச்சு விட்டு யாத்தாடி குடிச்ச சூப்பெல்லாம் இப்ப வாயால வயித்தால வந்துரும்பலுக்க யாத்தாடி இந்த நாலு முடிய நம்பவே கூடாதுமா எங்க வீட்ல வர வாசல 2 கோழி அடைச்சு வச்சிருந்தேன் போய் இருக்கான்னு போய் பாப்போம் நீ எல்லாம் என்னதுக்கடி இருக்க ஒரேடியா போய் சேரு தவறு இழைத்து விட்டேன் மாமியாரே தவறு இழைத்து விட்டேன் தவறு தாறு மாறுனுகிட்டு கறி குழம்பு நல்லா வாசமா இருக்க கிரிஜா வேற எனக்கு 100 ரூபாய் தரணும் அத அடுத்த வாரம் தான் தாரேன்னு சொன்னா சரி அப்ப நம்ம கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டு போவோம் நல்ல மணக்க கறி குழம்பு வாசம் எங்க வீடு வரைக்கும் வீசும் அப்பாடா நாம போட்ட நடிப்பாலதான் இன்னைக்கு நடு வீட்டுல உட்கார்ந்து நிம்மதியா சோறு திங்க முடியுது ஏதோ சத்தம் கேட்க மாதிரி இருக்கு ஓஹோ வந்துட்டியலா மாமியார் மருமகளும் பிரியாணி வாசம் பிடிச்சி அவங்க வந்தா நமக்கு என்ன நாம தான் இப்போ கோவமா இருக்கோம்ல அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் பாத்தீங்களா தே உங்க பையன் கோவப்பட்டாலும் நம்ம மேல பாசமா தான் இருக்காரு என்ன மருமோள எதை வச்சு சொல்லுத பாத்து எல்லாத்தையும் உங்க பையனை சிக்கன் பிரியாணி கடையில இருந்து வாங்கிட்டு வந்து தலவாழை இலைய விரிச்சு வகை வகையா வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நமக்கும் தானே வாங்கிட்டு வந்திருப்பாரு அட ஆமா வாழை இலையில நிறைய ஐட்டத்தை பரப்பி வச்சு தின்னுகிட்டு இருக்கானே என்னங்க என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மனுஷனை நிம்மதியா திங்க விட மாட்டியா என்னங்க நொன்னங்கண்டு கிடக்க ஏங்க கோவம் இருக்க இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அத நான் உங்க மூலமா தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்ல வர ஏங்க நீங்களும் பிரியாணி சாப்பிடுவீங்க அப்ப எங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல தாங்கங்க நாங்களும் சாப்பிடுதோம் வயிறு பசிக்கல எங்களுக்கும் பாத்தீங்களா சொன்ன உடனே உங்க பையன் அவங்க பக்கத்திலேயே எனக்காக இலை போட்டு பிரியாணி எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிருக்காரு ஆமா மருமகளா நான் கூட நீ சொன்னதை முதல்ல நம்பல பத்துக்க இப்ப நம்புதே நம்ம மேல என் பையன் நல்ல பாசமா தான் இருக்கான் இங்க பாருங்க நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் இல்ல இந்த சாப்பாடு உங்களுக்காக நான் வாங்கிட்டு வரல என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க உங்க பக்கத்துல ஜோடியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு தானே எனக்கும் இலையில பிரியாணி போட்டு வச்சிருக்கிய அது உனக்கு இல்லன்னு சொன்னம்லாட்டி உனக்கு காது கேட்கலையா என்ன மருமகளா திடீர்னு என் பையன் இப்படி மாத்தி மாத்தி பேசுதா ஆமாத்தி அதான் எனக்கு ஒண்ணும் புரியல அப்ப பக்கத்துல ஒரு இலைய போட்டு பிரியாணி வச்சு வச்சிருக்காருல அது யாருக்கு எப்பா எப்பா அப்பாவா என்ன மக்கா கூப்பிட்டியா ஆமாப்பா உங்களுக்கு பிரியாணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க என்ன மக்கா சொல்லுதே பிரியாணி எனக்கா ஆமாப்பா உட்கார்ந்து சாப்பிடுங்க என்ன ருசியான பிரியாணி இல்ல என்னல இங்க நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு பிரியாணியை தருவேன்னு பார்த்தா உங்க அப்பாக்கு சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருக்க ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட அடியும் மிதியும் வாங்கினார்ல அவர் உடம்பு கொஞ்சம் தேறாண்டமா பிரியாணியை சாப்பிட்டு உடம்ப தேத்திர வேண்டியதுதான் என்ன நாங்க 2 பேரும் சாப்பிடதான் நீங்க 2 பேரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிய எங்களுக்கு வயித்தால போறதுக்கா ஆமா அப்படித்தான் சொல்லுவேன் சரி எடி அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுல வச்ச ரசத்தை முதல்ல எடுத்துட்டு வா ஆமா ரசத்தை தான் சொல்லுவேன் போய் எடுத்துட்டு வா விஷத்தை எடுத்துட்டு வந்துடாத எப்படி இருந்த என் மகன் இப்படி மாறிட்டான் எம்மா எம்மான்னு கூப்பிட்டு எவ்வளவு பாசமா இருப்பா இன்னைக்கு என்னடான்னா நான் சாப்பிடறத பார்த்து கண்ணு வச்சிராதமா எனக்கு பேதியில போயிரும்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுல இருந்து என்ன தெரியுது வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு மட்டும் எனக்கு புரியுது இந்தாங்க நீங்க கேட்ட ரசம் இது என்ன ரசம் இப்படி இருக்கு ரசத்தை கொண்டு வான்னு சொன்னா எனக்கு விஷத்தை வச்சு கொண்டு ரோபலுக்க ஏங்க அது அது வந்து என்ன வந்து போயிட்டு நடக்க
பின்ன என்னம்மா ரசத்தை கொண்டு வான்னா வெறும் பச்சை தண்ணில உப்பை போட்டு கரைச்சு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. சொல்லுவல இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. ரசம் பச்சை தண்ணில உப்பு போட்டு கரைச்ச மாதிரி இருக்கா? ஆமாமா. ரொம்ப திமிரா பேசுற என்ன? இந்த ரசம் 2 நாளைக்கு முன்னாடி நீ வச்சதுதான். என்னம்மா சொல்லுத? ஆமல 2 நாளைக்கு முன்னாடி ஒன்னதானே நான் ரசம் வைக்க சொன்னேன், நீ தானே வச்ச? அட ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி வச்ச ரசம், அதுவும் நான் வச்ச ரசம் நல்லா இருந்திருந்தா 2 நாளைக்கு முன்னாடியே காலியா இருக்குமே. இங்க பாருல, சும்மா உன் திமிர்த்தனத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கப்பட்ட வேலையெல்லாம் விட்டுவிட்டு சீக்கிரமா போய் சமையல் வேலையை ஆரம்பி. நானும் என் மருமகளும் வயிறு பசியோட இருக்கோம். என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா நான் சமைக்கணுமா? ரமேஷ், நீ இப்ப உன்னையே காட்டி கொடுத்துறாத. நீ இப்ப கோபமா இருக்க, அத புரிஞ்சுக்க. இங்க பாருமா, நான் பழைய ரமேஷ் இல்லன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னோம்ல. அதுக்கு அதுக்கா இப்ப பாருங்க நான் என்ன பண்ணுதேன்னு. எப்பா வழிய விடுப்பா. ஏல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னால டிஸ்டர்ப் பண்ணாத. சரி சரி, நீயாவது நிம்மதியா உட்காந்து சாப்பிடு. நான் இந்த பக்கமா போய்கிட்டுதேன். எங்க போற? ஃபாலோ மீ. இப்பதான் கரெக்டான வேலைய பாத்துருக்கோம். எத்தி, உங்க பையன் எங்கேயோ வெளியே கிளம்பி போனாரத்தே, ஆளையே காணலையே. ஏ மருமலா, அண்ணா என் பின்னாடி நிக்கான் பாரு, அவன் என்ன பண்ணுதான்னு போய் பாப்போம் வா. அட ஆமா, இங்க வாசல்ல தான் நிக்காரு. என்னதே நடக்குங்க? வாசல்ல மிக்ஸி, கிரைண்டர், அப்புறம் வாஷிங் மிஷின் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணா கிடக்கு. ஆமா மருமலா, எல்லாத்தையும் தூக்கி போட்ட மாதிரி தெரியுது. இல்ல இங்க பாத்தியல அநியாயத்தை. நம்ம எல்லாரும் வீட்ல இருக்கும்போதே கள்ள வந்து எல்லா பொருளையும் களவாண்டு வாசல்ல கொண்டு வச்சிருக்கா. ஏங்க, அந்த கள்ளனை போய் முதல்ல புடிங்க. அவனை முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணுங்க. கள்ளனா? கள்ளன் இல்ல கள்ளனான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. வீட்ல இருக்கப்பட்ட எல்லா பொருளும் வெளியே வந்து கிடக்கு. வெளியே வந்து கிடக்கு இல்ல, அவளத்தையும் வெளியே தூக்கி வீசிட்டேன். என்ன சொல்லுற? நீ எல்லா பொருளையும் வெளியே தூக்கி வீசிட்டியா? ஆமா, இந்த பொருளெல்லாம் இருக்கிறதுனால தானே நீங்க 2 பேரும் வீட்டுல கிடந்து ஆட்டம் போடுதிய. மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டரு, சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி, அப்புறம் துணியை துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின்னு எல்லாத்தையும் வீட்டுல வரிசையா கொண்டு வந்து அடுக்குனா மாமியார் மருமகளும் சுச்ச தட்டி விட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டு நடக்கல. சண்டை நாங்க எங்கல சண்டை போட்டோம்? இப்பதான் நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கோம்ல. இப்ப இருப்பிய, இனிமேலும் இருப்பியலா? நீங்க எப்ப எப்படி மாறுதுன்னு யாருக்கு தெரியும்? மாவரைக்கணும்னு கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கிய. அவங்களும் நேரம் போகலன்னு 1008 கதையை பேசிக்கிட்டு இருக்காவோ. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள வந்து கிடந்துக்கிட்டு மாமியார் மருமகளும் சண்டை போட்டு கிடக்கிய. நீங்க சண்டை போடுவிய, நாங்க நிம்மதி இல்லாம இருக்கணுமா? இனிமேல் இந்த பொருள்ல ஒண்ணு கூட நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்ப சட்னி அரைக்கிறதுல என்னல செய்ய? ஆமாங்க, இன்னைக்கு காலையில வர அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கேன். மாவு அரைக்கணுங்க, கிரைண்டர் எடுத்துட்டு போறேன் வீட்டுக்குள்ள. எந்த பொருளையாவது கைய வச்சிய கைய வெட்டி போடுவோம் பாத்துக்கிடுங்க. சட்னி அரைக்கணும்னா அம்மிக்கல்ல சட்னி அரைங்க, மாவு அரைக்கணும்னா ஆட்டர்ல மாவு அரைங்க. துணியை துவைக்கிறதுக்கு பின்னாடி புறவாசல்ல பெரிய கல்லு போட்டு வச்சிருக்கேன்ல, அதுல மாமியார் மருமகளும் போய் துணியை துவைங்க. இப்படி எல்லா வேலையும் பார்த்தாதான் நீங்க சடவாகுவிய. சடவானா போய் படுத்து தூங்குவியல்ல. உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு நேரம் இருக்காது. அப்பதான் நம்ம வீடு நிம்மதியா இருக்கும். இங்க பாருமா, நான் சொன்னதுதான். இத மீறி இந்த வீட்டுக்குள்ள எந்த பொருளையாவது வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போனிய, அப்புறம் என்னோட இன்னொரு சுயரூபத்தையும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. ஏற்கனவே சுயரூபத்தை பார்த்து தாங்க முடியல, இதுல இன்னொரு சுயரூபத்தை வர பார்க்கணுமா? யாருகிட்ட? முதல்ல எல்லா பொருளையும் கொண்டுட்டு போய் காயலாங்கடையில போட்டு காசை வாங்கணும்.